அவருக்கு எந்தவிதமான சிறப்பு அறையோ அல்லது சிறிய அறையோ பிரத்யேகமாக தயார் செய்யப்படவில்லை. தற்போது இருக்கும் அறையில்தான் அவர் வைக்கப்பட்டுள்ளார். எனவே சுரேஷ் சலையின் பிரச்சனை என்னவென்றால் அவர் உணவு உட்கொள்ளாமல் இருப்பதாகும். ஆனால் தேசிய வைத்தியசாலையில் அவருக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. நீங்கள் கூறுவதைப் போன்று 16 நாட்களாக அவர் உணவருந்தாமல் இருந்தால் அது ஒரு பிரச்சினைதான். ஆனால் அவர் நடக்கின்றார், உடைகளை அணிந்து கொள்கின்றார், மூக்கின் வழியாக ஒரு குழாய் மூலம் உணவு உட்கொள்கின்றார். வாய் வழியாக இல்லாமல் மூக்கின் ஊடாக உணவு குழாய் வழியாக அது இறைப்பைக்கு செல்கின்றது. அந்த ஊட்டச்சத்து அவருக்கு கிடைக்கின்றது. ஏனென்றால் இப்போது அவருக்கு இருக்கின்ற பிரச்சனை சாப்பிடுவதற்கு உணவு இல்லாமல் அல்ல, அவர் சாப்பிடாமல் இருப்பதுதான். சாப்பாடு கொடுக்காமல் இல்லை, அவர் தான் சாப்பிட மறுக்கின்றார். சாப்பிடாமல் இருப்பதற்கான மேடைகளை அமைத்தோ கூட்டங்களை நடத்தியோ ஊடக சந்திப்புகள் நடத்தியோ அல்லது போதி பூஜைகளை செய்தோ எந்த பயனும் இல்லை. அவரது மனைவியும் பிள்ளைகளும் சென்று தந்தைக்கு அல்லது கணவனுக்கு சாப்பிடுமாறு கூற வேண்டும்.